நெகேமியா புஸ்தகத்துல அந்த 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நெகேமியா என்ன செய்கிறார்? அழுகிறார். 4ஆம் வசனத்தை பாருங்கள். உபவாசம் பண்ணி என்ன செய்யறாரு? அழுகிறார். எதுக்கு உபவாசம் பண்ணி அழுகிறாரு? தேசத்துக்காக. சில பேர் இருக்காங்க பாத்தீங்களா, நம்மளுக்கு நாமளே என்ன செய்ய மாட்டோம், அழுக மாட்டோம். இது ஒரு சில பேர் பார்த்துருக்கீங்களா, அவங்க என்ன செய்வாங்க, அவங்க குடும்பத்துக்காக மட்டும் அழுவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, அந்த ரோட்ல போற ஆளுக்கெல்லாம் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அழுதுகிட்டு இருக்கோம். ஐயோ இப்படி கஷ்டப்படுறாங்க என்று அழுது கொண்டு. நெகேமியா அப்படிப்பட்ட டைப். தேசத்துக்காக என்ன செய்யற? அழுகிறது. அங்கிருந்து அடிமைப்பட்டு தான் இங்க வந்தாங்க. ஆனால் ஆண்டவருக்குள் உண்மையாக இருந்தபடியினால் இவர் இங்கே உயர்த்தப்பட்டார். ராஜாவுக்கு முன்னதாக உயர்த்தப்பட்டார். ஆனால் அங்கே தன்னுடைய சொந்த தேசம், தன்னுடைய சொந்த ஜனம் இஸ்ரேல் இப்படி கிடக்குது. அந்த பட்டணம் இப்படி கிடக்குது. இஸ்ரேல் பட்டணம் கோட்டை இல்லாம இருக்குது. கொஞ்சம் பேர் போயிருக்காங்க, போக முடியல. பதவியில் இருக்கிறதுனால அங்க வந்துட்டு போக முடியல. இப்படி இல்லாத பல்லாதவங்க போயிட்டாங்க. அவங்கன்றது அந்த கொஞ்ச நஞ்சத்தையும் கூடிக்கிட்டு போக போறாங்க. இந்த ஜனம் கஷ்டப்பட போகுது. என் தேவனுடைய தேசம் அங்கே கோட்டை இல்லாம இருக்குதே, அந்த ஜனம் அப்படி அழிய போகுதே, அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அப்படி அழிந்து போகுதுன்னு சொல்லிட்டு தேசத்துக்காக என்ன செய்யறாரு? உபவாசம் பண்ணி அழுகிறார். அங்கே பதில் கிடைக்கிறது.